Hello friends, welcome to KMED Gateys Education. So இப்போ பார்த்தீங்கன்னா TNEB எக்ஸாமில் செக்ஷன் 2 இருக்குது. செக்ஷன் 2 வந்து காமன் டு ஆல் பிரான்ச்சஸ். செக்ஷன் 1 மேத்தமேட்டிக்ஸ் அது காமன். செக்ஷன் 2ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இருக்குது, சிவில் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, ஈசி இருக்குது, எலக்ட்ரிக்கல் இருக்குது. ஸோ அதில் எலக்ட்ரிக்கல் ஒரு பார்ட் இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் வந்து சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காச்சும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்காச்சும் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்காச்சும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஈஸி ஸ்டூடெண்ட்டுக்கு நெட்வொர்க் தியரி ஒர்க் ஓகே, மிஷன்ஸ் கொடுத்தா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகிய. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது சும்மா, ஆனால் அவங்களுக்கு மெக்கானிக்கல் சிவில் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த சிவில் மெக்கானிக்கல் சிஎஸ்சி இசி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரிக்கல் டாபிக் நான் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, டிஎன்இபி நோட்டிஃபிகேஷன் விட்டாச்சு, எக்ஸாம் ஃபீஸ் கட்டியாச்சு, கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டியாச்சு, எக்ஸாமு ஃபஸ்ட்டு அறிவிச்சிட்டாங்க. ஆனால் கொரோனா வந்துச்சுனால அவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அது கம்மியானவருக்கு நம்ம தான் வெயிட் பண்ண முடியும். ஸோ அவங்கள ப்ளேம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. டிஆர்பியை ப்ளேம் பண்ணுறதோ இல்லை டிஎன்இபி ப்ளேம் பண்ணுறதோ ஒன்றுமே இல்லை. ஸோ இயற்கையாக வந்ததுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எல்லா எக்ஸாம்ஸ் வந்து ஆகஸ்ட்டுக்கு செப்டம்பருக்கு போஸ்ட்போன் ஆகிருக்கு. ஸோ மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் செப்டம்பர். இந்த ஐஏஎஸ் எக்ஸாம், ஐஏஎஸ் எக்ஸாம் எல்லாம் டேட் அவங்க எல்லாம் டேட்டு கொடுத்து அந்த டேட் இல்லாமல் அவங்களுக்கு அந்த டேட்டில் வந்து எல்லா ஸ்டேட்காரங்க வந்து எக்ஸாம் எழுதுவாங்க. எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம் ஆகட்டும், ஐஏஎஸ் ஆகட்டும், ஐஏஎஸ் ஆகட்டும், அவங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் டேட்ஸ், எஸ்எஸ்சி எக்ஸாம் டேட்ஸ் பக்கத்தில் வச்சு அவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பூரா அவங்க வந்து அந்த டேட் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் டைம் பிடிக்கும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சிருக்கு இப்போ, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, 2 கண்டக்டர் கொடுத்துருக்காங்க, ஏ அண்ட் பி ஆஃப் தி சேம் மெட்டீரியல். கண்டக்டர் ஏவோட லெங்க் L, கண்டக்டர் பியோட லெங்க் 2L. கண்டக்டர் ஏவோட ரேடியஸ் வந்து 6 அண்டு பியோட ரேடியஸ் வந்து 2R. த ரேஷியோ ஆஃப் தி ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? த ரேஷியோ ஆஃப் தி ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸே ஒன்றும் தெரியாது சார், என்ன சார் புதுசாக இருக்குது? ரைட், ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸே தெரியாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபிசிக்ஸ் படிச்சிருப்பிய, ஃபிசிக்ஸில் ஒரு ஆட்டம் தெரியும். ஸோ ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப் தி புரோட்டான், நியூட்ரான், electron. Okay, so proton plus neutron consists of the nucleus. இது உங்களுக்கு தெரிஞ்சது தான், புதுசாக ஒன்றும் தேவையில்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா புரோட்டான் சுற்றி எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டால், சப்போஸ் சிலிக்கான் ஆட்டம் இருக்கும். ஸோ இது 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், ஃபாஸ்பரஸ் 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஸோ அந்த மாதிரி வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம வீட்டுக்கிட்ட ஸ்ட்ரீட் லைட் கிட்ட ஒரு போல் இருக்கும். அந்த போல்லேருந்து இன்னொரு போலுக்கு 4 வயர் போயிட்டே இருக்கும். அதை என்ன சொல்லுவாங்க? கண்டக்டர் சொல்லுவாங்க. ஸோ அந்த கண்டக்டர் வந்து காப்பர், மேடப் ஆஃப் காப்பர் இல்லை அல்யூமினியம், ஓகேவா? அது ஒரு ஆட்டம் தானே. காப்பர் ஒரு ஆட்டம், அல்யூமினியம் ஒரு ஆட்டம், அதுக்கு ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த கண்டக்டரில், சப்போஸ் இது ஒரு கண்டக்டர் இருக்கு இல்லையா? ஸோ இது ஒரு போல், இந்த போல்லேருந்து இந்த போலுக்கு இங்கே ஒரு கண்டக்டர், இங்கே ஒரு கண்டக்டர், 4 வயர் போகுது இல்லையா? சப்போஸ் ஒரு கண்டக்டர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கண்டக்டரில் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆனால் அது என்ன சொல்லுவாங்க? கரண்ட். இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட்டமுக்கு பவுண்டாக இருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் இந்த ஆட்டம்லேருந்து வெளியே வந்து போயிட்டே இருக்கும். இந்த கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரான்ஸ், ஓகேவா? ஸோ இட் இஸ் நத்திங் பட் கரண்ட். கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப், நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ், continuous flow of charges is called a electron. Continuous flow of charges is called a current, ஓகேவா? ஸோ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோ? சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து -1.602 10⁻⁻19 coulombs. ஸோ யூனிட் ஆஃப் தி சார்ஜ் எவ்வளோ? யூனிட் ஆஃப் தி சார்ஜ் வந்து coulombs. யூனிட் ஆஃப் தி சார்ஜ் வந்து கூலும். இது நான் வச்சுக்கோங்க, யூனிட் ஆஃப் தி சார்ஜ் வந்து கூலூம்ஸ். ஸோ நான் என்னென்ன நான் வச்சுக்க சொல்கிறேன்னா அதெல்லாம் நோட்டில் எழுதிக்கிங்க, ஓகேவா?
ஸோ எலக்ட்ரான்ஸ்னால் சார்ஜஸ் என்ன ஒன்று தான். ஓகே, உங்களுக்கு ரெண்டு சார்ஜஸ் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ். ஓகேவா, சார்ஜஸ் வந்து ரெண்டு விதமாக இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜு நெகட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ் வந்து புரோட்டானு, நெகட்டிவ் சார்ஜ் வந்து எலக்ட்ரானு. ஓகேவா, நமக்கு இங்கே நெகட்டிவ் சார்ஜ் மேலே தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒரு லைனில் மூவ் ஆனால் அது வந்து கான்ஸ்டியூட்ஸ் கரண்ட். ஓகேவா, ஸோ அந்த யூனிட் ஆஃப் தி சார்ஜ். ஓகேவா, இந்த யூனிட் ஆஃப் தி சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் என்னென்னா கூலும். ஓகேவா, இட் இஸ் ரெப்ரசன்டட் பை சி யூனிட். ஓகேவா, கரண்ட் என்ன சொன்னேன், ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் வித்தின் டைம். ஓகேவா, த ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் வித்தின் டைம் இஸ் கால்டு கரண்ட். சப்போஸ் நான் ஒரு டிஃப்ரென்ஷியல் இந்த பெரிய லைன் இல்லாமல் ஒரு ஸ்மால் எலிமெண்ட், இந்த பெரிய கண்டக்டரில் ஒரு ஸ்மால் இதோட கண்டக்டரோட லெங்க் எல்லாம் நினச்சிக்கோங்களேன், நான் ஒரு ஸ்மால் லெங்க் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இதில் சார்ஜஸ் வந்து டிக்யூ அமௌண்ட் ஆஃப். ஓகேவா, ஸோ சார்ஜஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க, கியூ. த சார்ஜஸ் வந்து கியூ, இட் இஸ் ரெப்ரசென்ட் பை சார்ஜ் வந்து ரெப்ரசென்ட் பை சிம்பிள் கியூ. The flow of charges with respect to time is called a current. ஓகேவா, the flow of charges with respect to time is called a current. With respect to time is called a current. இதுக்கு யூனிட் பார்த்தீங்கன்னா ஆம்பியர். இதுக்கு யூனிட் பார்த்தீங்கன்னா ஆம்பியர். the flow of charges with respect to time is called a current. யூனிட் பார்த்தீங்கன்னா ஆம்பியர். ஓகேவா, ஸோ another யூனிட் பார்த்தீங்கன்னா கியூவோட யூனிட் என்ன, கூலும். நான் என்ன சொன்னேன், கியூ అనేది சார்ஜோட யூனிட் என்ன, கூலும். டைமோட யூனிட் என்ன, செகண்ட். ஸோ வாட் இஸ் யூனிட் ஹியர், கூலும் பர் செகண்ட். ஓகேவா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா I ஈக்குவல் டு டைம் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் is called a current, that is flow of charges with respect to time, within time, flow of charges or flow of electrons within time. ஓகேவா, ஸோ எலக்ட்ரான்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா flow of charges within time is called a current. யூனிட் வந்து கூலும் ஆர் யூனிட் வந்து கூலும் per second ஆர் ஆம்பியர். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ சிமிலர்லி இது என்ன தெரியுமா, சிலிக்கான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலிக்கானில் ஆட்டம் வந்து பவுண்ட் ஆகுது. ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து வெளியே, இந்த எலக்ட்ரான் எல்லாம் இந்த பவுண்டட் ஆட்டம்லேருந்து வெளியே வந்து ஃப்ளோ ஆனால் கரண்ட்டாக வருது. ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து வெளியே வர்றதுக்கு, இந்த எலக்ட்ரான் இந்த சிலிக்கான் ஆட்டம்லேருந்து வெளியே வர்றதுக்கு நான் சம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன், சம் ஒர்க் அப்ளை பண்ணுறேன், சம் எனர்ஜி எக்ஸ்பெண்ட் பண்ணுறேன், நான் வந்து சம் எனர்ஜி எக்ஸ்பெண்ட் பண்ணுறேன் அந்த சார்ஜ் மேலே. நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு சம் எனர்ஜி எக்ஸ்பெண்ட் பண்ணுறேன், சம் எனர்ஜி அது மேலே வைக்கிறேன். எதுக்காக, அந்த எலக்ட்ரான்லேருந்து அந்த பவுண்டட் ஆட்டம்லேருந்து வெளியே வந்து அது ஃப்ளோ ஆனால் தான் எனக்கு கரண்ட் வரும். அந்த கரண்ட் வரணும்னா அந்த எலக்ட்ரான் வந்து அந்த ஆட்டம்லேருந்து வெளியே வரணும். ஓகேவா, அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வைக்கணும், ஆர் சம் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும். அது என்ன சொல்லுவாங்க, வோல்டேஜ் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், வோல்டேஜ் சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ என்ன சொல்லுவாங்க, வோல்டேஜ் சொல்லுவாங்க. ஸோ வோல்டேஜ் இஸ் நத்திங் பட் ஒர்க் டன் ஆன் யூனிட் சார்ஜ். என்ன பண்ணுறது, ஒர்க் பண்ணுறேன், எதுக்கு, அந்த சார்ஜ் வந்து வெளியே வர்றதுக்கு. நல்லா நான் வச்சுக்கோங்க, ஒர்க் பண்ணுறேன் அந்த சார்ஜ் வந்து வெளியே வர்றதுக்கு. ஸோ ஒர்க் டன் ஆன் யூனிட் சார்ஜ். ஸோ சிம்பிளி ஒரு கண்டக்டரில் சிம்பிள் டிஃப்ரென்ஷியல் எலிமெண்ட் எடுத்துக்கிட்டா, ஓகேவா, ஸோ dW by d. ஸோ இந்த ஒர்க் டன் ஆன் இந்த ஸ்மால் எலிமெண்ட் எடுத்துக்கிட்டேன்ல, இதில் இருக்க சார்ஜ் வந்து வெளியே வர்றதுக்கு, இதில் சார்ஜ் வெளியே வர்றதுக்கு நான் ஒர்க் பண்ணுறேன் இல்லையா, அது வந்து டிஃப்ரென்ஷியல் அமௌண்ட். ஓகேவா, ஸோ ஒர்க் டன் ஆன் யூனிட் சார்ஜ். ஸோ நம்ம மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, சிவில் டிபார்ட்மெண்ட், ஸோ இது ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு எக்ஸலரேஷன். சிமிலர்லி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாடியை மூவ் பண்ணுறதுக்கு நான் வந்து சர்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், சர்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஓகேவா, சிமிலர்லி இந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறதுக்கு சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன், தட் இஸ் கால்டு வோல்டேஜ். ஓகேவா, ஸோ இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஒர்க் என்னது, ஒர்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒர்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட், தட் ஈக்குவல் டு யூனிட் ஜவுல்ஸ். ஸோ ஜவுல்ஸ் பர் கூலும், என்னது யூனிட் ஆஃப் சார்ஜ் எவ்வளோ, கூலும். ஸோ ஜவுல்ஸ் பர் கூலும் கூட சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஜவுல்ஸ் பர் கூலும் சொல்லுவாங்க. ஆர் யூனிட் வந்து வோல்ட். ஓகேவா, ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபார்முலா flow of electrons within time, flow of charges within time, flow of charges within time is called a current. இப்போ இந்த சார்ஜ் நான் வெளியே அந்த பவுண்டட் ஆட்டம்லேருந்து வெளியே வர்றதுக்கு நான் சம் எனர்ஜி அப்ளை பண்ணுறேன்.
அது என்ன சொல்லுவாங்க? ஸோ வோல்டேஜ். ஒர்க் டன் ஆன் யூனிட் சார்ஜ். ஒர்க் டன் ஆன் unit charge. So product of voltage and current is called a product of voltage. Product of voltage into current is called a power. Product of voltage into current is called a power. Actually another meaning இருக்கு. So mechanical civil EC department க்கு அவ்வளவு in depth தேவையில்லை. Simply voltage வந்து current ஓட multiply பண்ணா என்ன சொல்லுவாங்க? பவர் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பவர் சொல்லுவாங்க. வோல்டேஜ் என்ன பாருங்கள். வோல்டேஜ் வந்து ஒர்க் டன் ஆன் யூனிட் சார்ஜ். ஒர்க் டன் ஆன் யூனிட் சார்ஜ். ஒர்க் டன் ஆன் யூனிட் சார்ஜ். கரண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ இங்கே டிக்யூ இந்த டிக்யூ கேன்சல் ஆகுது. ஸோ ஒர்க் டன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இஸ் கால்டு பவர். ஒர்க் டன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இஸ் கால்டு பவர். யூனிட் எவ்வளோ? ஜவுல்ஸ் பர் செகண்ட். joules per second. joules per second. ஆர் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் வோல்டேஜ் எவ்வளோ? வோல்ட். கரண்ட் எவ்வளோ? ஆம்பியர்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ கால்டு வோல்ட் ஆம்பியர். இட் இஸ் ஆல்சோ யூனிட். ஆர் இன்னொன்று என்ன சொல்லுவாங்க? வாட்ஸ். நம்ம பல்பு பார்த்தீங்கன்னா எத்தனை 13 வாட் பல்பா 15 வாட் பல்பா 16 வாட் பல்பா, அதுக்கு பவர். ஆக்சுவலாக நம்ம எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் பூரா ரேட்டிங்கில் இருக்கும். பவர் வோல்டேஜ் வாட்டேஜ் ரேட்டிங்கில் இருக்கும். ஓகேவா? ஸோ பவர் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் வாட்டேஜ் ரேட்டிங்கில் இருக்கும். ஓகேவா? அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட் கட் ஆகும் சொல்லுங்க. கரண்ட் கட் ஆகாது, பவர் தான் கட் ஆகும். என்ன கட் ஆகும்? பவர் தான் கட் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் இது ஃபார்முலாஸ். கரண்ட், வோல்டேஜ், பவர். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓம்ஸில் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து ஓம்ஸில் என்ன சொல்லுதுன்னா வோல்டேஜ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி current. Voltage is proportional to current at constant temperature. Voltage is proportional to the current at constant temperature. ஸோ நான் இன் டெப்த்து போல் உங்களுக்கு எவ்வளோ ஒர்க் தேவையோ அவ்வளோ சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் தியரியில், சர்க்யூட் தியரியில் ரெசிஸ்டன்ஸ் ஒரு எலிமெண்ட்டு, இண்டக்டன்ஸ் ஒரு எலிமெண்ட்டு, கெப்பாசிட்டன்ஸ் ஒரு எலிமெண்ட்டு. ஸோ இந்த மூணு வந்து ஓம்ஸ்லால எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க? ஸோ ஓம்ஸ்லா V is proportional to voltage is proportional to the current, that equal to V equal to K into I. ஓகேவா? அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 3 ப்ரொபோர்ஷனாலிட்டி வரும். இங்கே பாருங்கள், 3 ப்ரொபோர்ஷனாலிட்டி. வோல்டேஜ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். வோல்டேஜ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட் அண்ட் வோல்டேஜ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டைம் வேரியிங் கரண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். That is current varying with respect to time. So voltage is directly proportional to current. Okay va? And voltage is proportional to the current with respect to the varying with respect to time. And current inge parunga, inge current first voltage is proportional to current. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த current varying with respect to time ரெண்டு ஆயிப்பேச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா current is proportional to the voltage. current is proportional to the voltage. இந்த ரெண்டு சேம் தானே. voltage is proportional to currentனா ஒன்று தான், current is proportional to ஒன்று தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா current is proportional to voltage with respect to time. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஒன்று தான். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், voltage is proportional to the current. This constant is voltage is something Ki. This constant is called a resistance. ஓகேவா? The resistance is represented by R. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் எலிமெண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் பேராமீட்டர். இது வந்து என்ன சொல்லுவாங்க? ரெசிஸ்டன்ஸ் பேராமீட்டர். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி di by dt, the current with respect to time. So V equal to K into di by dt. இது என்ன சொல்லுவாங்க? வோல்டேஜ் ஈக்குவல் டு K வந்து L into di by dt. இது என்ன வேல்யூ தெரியுமா? இண்டக்டன்ஸ். என்ன சொல்லுவாங்க? இது வந்து ரெசிஸ்டன்ஸ். இந்த எலிமெண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எலிமெண்ட், இது வந்து இண்டக்டன்ஸ் எலிமெண்ட். இந்த எலிமெண்ட் என்ன? இண்டக்டன்ஸ் எலிமெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா I is proportional to dV by dt. I is proportional to dV by dt. That equal to I equal to K into dV by dt. That equal to, it is represented by I equal to C into dV by dt. ஓகேவா? ஸோ இது என்ன சொல்லுவாங்க? கெப்பாசிட்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் represented by a C. Similarly, இது என்ன சார் ரெசிஸ்டன்ஸ் சார்? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். மாஸ் இஸ் தி வெயிட் ஆஃப் தி பாடி. ஒரு பாடியை இப்போ ரெப்ரசென்ட் பண்ணுறோம், அது யூனிட், அது வந்து எம்மோடு ரெப்ரசென்ட் பண்ணுறோம்.
Similarly resistance material இது நீங்கள் நெட்வொர்க் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இண்டக்டன்ஸ் இருக்கும், கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும். அதோட ரெப்ரசன்டேஷன் இது. அது எப்படி ஆர் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர், எல் வந்து இண்டக்டன்ஸ், சி வந்து கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இது 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓம்ஸ் லா ஃபார் நெட்வொர்க் தியரி எலிமெண்ட்ஸ். ஓகேவா? இது நான் வச்சுக்கணும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது நீங்கள் நான் வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ரெசிஸ்டன்ஸ் பேராமீட்டர், இண்டக்டன்ஸ் பேராமீட்டர். நீங்கள் பார்த்தீங்கன்னா இனர்ஷியா சம்திங் மெக்கானிக்கில் சொல்வீங்களே அந்த மாதிரி தான், ரைட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி கரண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் இஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி கரண்ட். ஃபஸ்ட்டு நான் சொன்னது voltage is proportional to the current, that constant equal to K into I, V equal to I into R. This is the resistance parameter. So ninga graph pathina, this is voltage and this is current, that is you can see here linear characteristics. The resistance vandu linear characteristic irukum, linear characteristics. Ninga pathina I equal to 1 ampere irundha voltage equal to 1 தான். ஓகேவா? ஸோ I equal to 1 ampere இருந்தால் voltage equal to 1, I equal to 2 ampere இருந்தால் voltage equal to, that implies நீங்கள் பாருங்கள். ஸோ R equal to V by I. 1 volt இருந்தால் 1 volt இருந்தால் 1 ampere, 2 volts இருந்தால் 2 ampere. நீங்கள் எங்கே பார்த்தாலும் இதோட ஸ்லோப் எவ்வளோ? 1 ohm தான். எங்கே பார்த்தாலும் ஸ்லோப் எவ்வளோ? ஒரு வந்து லீனியர் கேரக்டரிஸ்டிக்னால the slope remains constant. wherever you go the slope remains constant. Okay va? The resistance parameter is defined as, நீங்க பாத்தீங்கன்னா அசல் ரெசிஸ்டன்ஸ் என்ன சார்? நீங்க பார்த்தா என்ன சொன்னேன், flow of charges வந்து current. இது ஒரு கண்டக்டர் நினச்சிக்கோங்களே, சப்போஸ் இது ஒரு கண்டக்டர் நினச்சிக்கோங்க, இது ஒரு கண்டக்டர் நினச்சிக்கோங்களேன். ஸோ இதில் கரண்ட் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது, the flow of electrons. இங்கே உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் பேராமீட்டர் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஏதோ ஒரு இடத்துல இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ஒரு பேராமீட்டர் இங்கே ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து அப்போஸ் பண்ணுது, அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகாமல் அப்போஸ் பண்ணுது. ஓகேவா? அப்போஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்? கரண்ட் ஃப்ளோ ஆகணும். ஸோ இந்த அப்போஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்? ஓகேவா? ஸோ இந்த கரண்ட் வந்து இங்கே ஃப்ளோ ஆகணும். ஆனால் இங்கே ஒரு மெட்டீரியல் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிஸ்டன்ஸ் மெட்டீரியல் வந்து அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸை அப்போஸ் பண்ணுது. அப்போஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்? இட் கன்வெர்ட்ஸ் இன்டூ ஹீட். ஸோ ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் ஒன் ஃபார்ம் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி. ஸோ சிமிலர்லி இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் கன்வெர்ட் இன்டூ ஹீட். இங்கே எப்படி கன்வெர்ட் ஆகிருக்கு? ஹீட், ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹீட் ஃபார்மில் கன்வெர்ட் ஆகிருக்கு. அது ரெசிஸ்டன்ஸ் மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி, அதோட குணம், ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டியோட குணம். ஓகேவா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் இன்வர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டக்டன்ஸ். இன்வர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டக்டன்ஸ். ஓகேவா? ரெசிஸ்டன்ஸோட இன்வர்ஸ் வந்து கண்டக்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் யூனிட் என்ன? ஓம். இப்போ ரெப்ரசென்ட் பண்ணுவோம் ஓம். ஓகேவா? ஸோ அதோட கண்டக்டன்ஸோட யூனிட் பார்த்தீங்கன்னா மோ, ரிவர்ஸ் மோ. ஓகேவா? ஸோ ரெசிஸ்டன்ஸோட யூனிட் வந்து ஓமு, கண்டக்டன்ஸோட யூனிட் வந்து மோ, ரிவர்ஸ். ஓகேவா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி மெட்டீரியல் எப்படி கொடுப்பாங்கன்னா R equal to rho L by A. The resistance of the material is given by rho L by A. rho என்ன? rho வந்து specific resistance. rho என்ன சொல்லுவாங்க? specific resistivity of the material. ஸோ காப்பருக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டிவிட்டி இருக்கும், அல்யூமினியம்க்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டிவ் இருக்கும். அது என்ன சொல்லுவாங்க? ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி மெட்டீரியல். ஓகேவா? எல் என்ன சொல்லுவாங்க? லெங்த் ஆஃப் தி கண்டக்டர். இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ? லெங்த் ஆஃப் தி கண்டக்டர். எவ்வளோ? ஏரியா ஆஃப் தி கண்டக்டர். ஓகேவா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ மெட்டீரியல் இஸ் rho L by A, where rho is the specific resistivity, L is the length of the conductor, where A is the area of the conductor. So you can see here it is a cylindrical shape. Conductor பார்த்தீங்கன்னா it is a cylindrical shape. ஏரியா எவ்வளோ? ஏரியா பார்த்தீங்கன்னா
cylinder area of the circle எவ்வளோ pi r square. In terms of diameter pi d square by 4. உங்களுக்கு தெரிஞ்சதுதான், புதுசாக நான் ஒன்று சொல்ல. ஏரியா இது என்ன சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது, சிலிண்ட்ரிக்கல்னா சர்க்கிள் ஷேப். ஸோ ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் எவ்வளோ pi r square. ஓகேவா? ஸோ ஏரியா இஸ் நத்திங் பட் pi r square. In case of in terms of diameter it is a pi d square by 4. Pi d square by 4, where L is the length of the conductor from this cylindrical surface to the here from this cylindrical surface. Okay ma? So as temperature varies, resistance varies. As temperature varies, resistance varies. அது உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? as temperature increase ஆனா resistance increase ஆகும், temperature decrease ஆனா resistance decrease ஆகும். ஸோ resistance at any other temperature அந்த கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ எனிவேர் தேவையில்லை நினைக்கிறேன். ஒருவேளை கொஸ்டின் டிப்பாக ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறேன், ஒருவேளை கொடுத்துருந்தா அந்த டாபிக் சொல்கிறேன், தேவையில்லை. ஸோ திஸ் இஸ் தி ரெசிஸ்டன்ஸ். ஐ திங்க் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரெசிஸ்டன்ஸு. ஸோ நம்ம கொஸ்டின் பார்ப்போம். இப்போ கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு கண்டக்டர் இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஏ, இது பி கண்டக்டர். இதோட ரெண்டு சேம் மெட்டீரியல்னா இது காப்பர்னா இது காப்பர், இது அல்யூமினியம்னா இது அல்யூமினியம், இது சிலிக்கான்னா சிலிக்கான். ஆக்சுவலாக காப்பர் கண்டக்டர்ஸ் தான், இது அல்யூமினியம் கண்டக்டர்ஸ் தான் இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் பவர் சிஸ்டம் படிச்சிருந்தா ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர் சொல்லுவாங்க, அது நமக்கு தேவையில்லை. ஸோ இதோட லெங்க்த்து வந்து எல், இதோட லெங்க்த்து வந்து 2L. ஓகேவா? ஸோ இது லெங்க்த் வந்து எல், இது 2L. இதோட ரேடியஸ் வந்து R, இதோட ரேடியஸ் வந்து 2R. த ரேஷியோ ஆஃப் தி என்ன கேட்டிருக்காங்க, ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ். தேர் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் தேர் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ பாருங்கள், எனக்கு ஃபார்முலா என்ன தெரியும், R equal to rho L by A. ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஓம், ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் லெங்க்த் A. ஸோ இவன் ரெசிஸ்டன்ஸ் பற்றி ஒன்றும் சொல்ல, அவன் என்ன கேட்டான், ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. லெங்க்த் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பற்றி ஒன்றும் சொல்லலைன்னா நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ என்ன, இதோட ரெசிஸ்டன்ஸ் ஆர்னா இதோட ரெசிஸ்டன்ஸ் கூட ஆர். ஸோ நீங்கள் பாருங்கள், ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ரோ ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ் இன்ட்டு ஏ பை எல். So specific resistance of conductor A by specific resistance of conductor B, that equal to RA, AA, LA by RB, AB, LB. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பற்றி ஒன்று கொடுக்கலாம், நீங்கள் கேன்சல். ஸோ சேம் ரெசிஸ்டன்ஸ் நினச்சிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் என்னென்னா, சர்க்யூட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் அவன் கொடுக்கலன்னா ஒரு கான்ஸ்டன்ட்டு இல்லை சேம், நீங்கள் கேன்சல் எடுத்துக்காமல் பக்கத்தில் போட்டுடலாம். ஸோ AA by LA, LB by AB. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் A by ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் B. ஏரியா ஆஃப் A எவ்வளோ, pi r ஸ்கொயர். பை இன்ட்டு ஆர், ரேடியஸ் எவ்வளோ ஆர் தான், pi r ஸ்கொயர். லெங்க்த் ஆஃப் A எவ்வளோ எல் கொடுத்துருக்காங்க. லெங்க்த் ஆஃப் B வந்து 2L. ஏரியா வந்து pi இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஸோ ரேடியஸ் எவ்வளோ 2R ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த பை கேன்சல் ஆகுது, இந்த எல் கேன்சல் ஆகுது. ஸோ ஆர் ஸ்கொயர் 2 4R ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர் கேன்சல், 2 1s 2 2s, that equal to 1 by 2. So specific resistance of A to AB is 1:2. So answer is 1:2. ஓகேவா? இப்போ எக்ஸாம் ஹாலுக்கு போய் இந்த ஆன்சரை வச்சு வெளியே வருவோம். மக்கள் நாளைக்கு கீ பார்ப்போம். ஸோ 1:2 வச்சுட்டு வெளியே வருவோம். பக்கத்து நாள் பார்ப்போம், ஆன்சர் கீழே ராங் இருக்குங்க சார். என்ன சார் இருந்து நான் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், இப்போ ரோ இஸ் தி, திஸ் ரோ இஸ் தி, வாட் இஸ் திஸ் ரோ, திஸ் ரோ இஸ் தி ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி மெட்டீரியல். நான் என்ன சொன்னேன், ரோ இஸ் தி, இங்கே பாருங்கள், ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி மெட்டீரியல். எக்ஸ்ட்ரா நான் ஒன்று சொல்ல, இங்கே என்ன சொல்ல, இட் இஸ் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி மெட்டீரியல் இஸ் ஆல்ரெடி மென்ஷன்ட். The specific resistance of the material, that is a material is copper or aluminum, already அவங்க தயார் பண்ணுறவங்க சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ வாட் இஸ் தி, whether it is a copper or aluminum or anywhere silver,
So what is the specific resistance of the material? இங்க பாருங்க, the specific resistance of a conducting wire depends upon the nature of the material of the body, independent of the shape and size of the body, independent of the shape, dimensions of the length, area, whatever be the length. So inga pathina it is of a same material, it is both A and B of the same material. So whether it is a copper, it is also a copper, it is aluminum, it is also aluminum, it is silver, it is also silver. So finally the specific resistance will be the same, independent of the length, area, length and area dimensions. So this is absolutely wrong. Option A is absolutely the correct answer. Okay, R equal to rho L by A. The specific resistance does not depends upon the length, shape and size of the body, depends upon the resistivity of the material, it depends upon the material which we used, material which we use, depends upon the nature of the material of the body. Next question. So let's see the next question here. So enna ketirukkaga, if the length of the wire of a resistance is uniformly stretched, if the length of the wire of the resistance is uniformly stretched to n times to the original value. Suppose ipo parunga, so this is a conductor, this is a conductor or wire of a resistance, this has a resistance. Okay, so this is a wire, it is stretched. நான் என்ன பண்றேன், stretch பண்ணேன். So இப்போ பாருங்க, இது stretch பண்ணேன். ஓகேவா, இது stretch பண்ணேன். இதுக்கு முன்னாடி length இங்க இருக்கு, இப்போ stretch பண்ணேன் such that length of the wire is resistance is uniformly stretched to the n times. So n times stretch பண்ணேன். ஓகேவா, ஸோ இப்போ என்ன 2 times stretch பண்ணேன்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ லெட் ஐ இன்க்ரீஸ் பை த வயர் இஸ் இன்க்ரீஸ், ஸ்ட்ரெச் பண்ணேன், தட் டைம்ஸ் இட் இன்க்ரீஸ். சப்போஸ் இது லெங்க்னா இது 2L இன்க்ரீஸ் பண்ணேன். பட் இங்கே உங்களுக்கு ஒன்று தெரியுது, இந்த வயரை தான் நான் ஸ்ட்ரெச் பண்ணேன். என்ன பண்ணேன், இந்த வயரை மட்டும்தான் நான் ஸ்ட்ரெச் பண்ணேன், இந்த வயரை நான் ஸ்ட்ரெச் பண்ணேன், இப்படி ஆயிடுச்சு. ஸோ இங்கே எவ்வளோ வால்யூம் இருக்குது அந்த வால்யூம் அப்படியே இருக்குது, வால்யூம் ஒன்றும் சேஞ்ச் ஆகலை, இந்த வால்யூம் ஒன்றும் சேஞ்ச் ஆகலை, லெங்க்த்து சேஞ்ச் ஆகிருக்கு. லெங்க்த்து நான் இழுத்ததுனால லெங்க்த்து சேஞ்ச் ஆகிருக்கு, அந்த வால்யூம் அப்படியே இருக்குது. வாட் எவர் தி வால்யூம் பிஃபோர், அந்த வால்யூம் ஆஃப்டர் அப்படியே இருக்குது, ஆனால் லெங்க்த்து சைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது நான் 3 கிலோவில் பண்ணேன் இந்த வயரை, அந்த 3 கிலோ அப்படியே இருக்குது, ஆனால் லெங்க்த்து டிஃப்ரெண்ட் வருது, அந்த வால்யூம் ரிமைன்ஸ் சேம். ஓகேவா, ஸோ உங்களுக்கு என்ன தெரியும், R equal to rho L by A. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நியூமரேட்டர் ஐ ஆம் மல்டிப்ளையிங் பை A L and denominator by L. What happened, R equal to rho L square by volume, rho L square by volume. So R1 by R2, volume is remains constant, specific resistance is constant, so L1 square by L2 square. So length is increased by 2 times, so L1 square by 2n into n square into L2 square, so n into L2 whole square, that equal to n square into L2 square, or sorry R1 by R2 L1 square, I increase it to n into L1, okay, or it is increased to 2 times L, okay, so n into L1 whole square, that equal to 1 by n square, that equal to R2 equal to n square into R1. Suppose இப்போ பார்த்தீங்கன்னா initially L increase, initially length L, இப்போ நான் increase பண்ணேன் 2 times L, so எவ்வளோ ஆகுது, 2 times L ஆகுனா, so R1 by R2 that equal to L1 square L square, இப்போ 2L whole square, that equal to எவ்வளோ, 1 by 4 square 4, that equal to R2 equal to 4 into R1. சரியா போச்சா, 2 times of increase பண்ணா 4 times R1. So R equal to increase n square into R, n square into R. So let's see some resistance முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் inductance, capacitance, series of resistance in addition, parallel, series, parallel. ஓகேவா, ஸோ ஒரு டாபிக் பார்த்துருப்போம், ஸோ ஈஸியாக கவர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.